ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் vlog தான், பிளஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எனக்குமே இங்க வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் தான் சொல்லணும். ஷாப்பிங் தான், பாப்பா பர்த்டேக்காண்டி ஷாப்பிங் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அங்க வந்த இடத்துல என்னென்னலாம் பண்றோம், எந்த மாதிரி அந்த ஷாப்பிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஷாப்பிங் ஸ்பாட்ல இப்படி ஒரு பிளேஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரிவரு போட்டிங் மாதிரி ஷிப் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்பவே பாக்குறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அப்படி இந்த இந்த பீச் மாதிரி ரிவர் மாதிரி தெரியுது இல்லையா, இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மால் மாதிரி தான். பிளஸ் வந்து கடை, பெரிய கடை, செம்ம பெரிய கடை மக்களே. யூனிக்ளோ, ஜியு ரெண்டுமே இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜப்பான்ல. ஸோ இந்த கடைகள் வந்து ரொம்ப பெருசு, அவுட்லெட் மாதிரி ரொம்ப பெருசு. பிளஸ் ஜப்பான்ல இருக்கீங்க நீங்க இந்த வீடியோ பாக்குற யாராவது ஜப்பான்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த அவுட்லெட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய சேல்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாப்பா பர்த்டேக்காண்டி தான் இங்க ஷாப்பிங்கும் பண்றோம். பிளஸ் வந்து ஆஹ் இந்த இடத்தையும் அப்படியே வந்து பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணிப்பாங்க. பாப்பா ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க, நானும் பாப்பா ஷாப்பிங் பண்ண போயிட்டோம்னா குட்டீஸ் ரெண்டுமே இங்க நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஃபுல்லா விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, அந்த சைட்லயே. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் மக்கள், ரொம்பவே சூப்பரா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வாங்க, நானும் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. அதுவும் நாங்க போனது வந்து ஒரு அந்தி மாலைன்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் கரெக்டாவா. செம சூப்பரா இருந்துச்சு. Halo, சன்னு, இன்னைக்கு சன்னி டே வேற. Cikama. Halo, Cikama. அம்முலி கீழே போட்டோம்மா இது. ஷாப்பிங் பண்ண வந்தோம். என்ன ஷாப்பிங் பண்ண வந்தோம்? அக்கா பர்த்டே ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண வந்தோம். ஆமாம், பர்த்டே ட்ரெஸ்ஸு. அம்மா தலை இறங்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண வந்தோம் அக்காவுக்கு. என்னது இது? இங்கே நல்லா பிளேயிங்லாம் இருக்குது. பிக் பிளேஸ் இது, நைஸ் பிளேஸ். பக்கத்தில் போர்ட்டு, நல்லா பிள்ளைங்க வந்து விளாட்லாம் சம்மருக்கு. ஏறுது. மீனெல்லாம் பிடிச்சி விளாடுறாங்க. கடைக்குள்ளே போய் என்னத்த வீடியோ எடுக்க, எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு தானேன்னு நான் கடையில் போய் வீடியோ எடுக்கலை. ஆமாம் இது ஷாப்பிங் விலாகுன்னு போடலாமா இல்லை அவுட்டிங் விலாகுன்னு போடலாமா? என்ன போடலாம்? ட்ரெஸ்ஸு கடை இதோ ட்ரெஸ்ஸு கடை உள்ள ஃபுல்லாக யூனிக்ளோ. ட்ரெஸ் வந்து சேல்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, முதல்ல தம்பி வச்சுட்டு நான் உள்ள இருந்தேன், பாப்பா வந்து வெளியே இருந்தேன், பாப்பா உள்ள போய் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு உள்ள வந்தேன். பாத்தீங்களா ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா? 990 என்னன்னு போட்டிருக்காங்க, 998. இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்குன்னா அது சேல் பிரைஸ், ஏதோ ஆஃபர் பிரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ 2990. ஸோ இதெல்லாம் என்ன, நம்ம ஊர் காசுக்கு 1990 என்னன்னா வந்துட்டு இல்ல பாதி ரேட்டு தான் நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி பக்கத்துல வரும். இப்போ வந்து ஃபுல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாமே யூவி கலெக்ஷன்ஸ் தான், நிறைய யூவி கலெக்ஷன்ஸ், சம்மர் ட்ரெஸ்ஸஸ் தான் வரும். ஜப்பான்ல பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சீசனோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் கொண்டு வருவாங்க. ஆனா இங்க நம்ம எப்படி நம்ம ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா, சம்மர் சீசன்ல வின்டர் ட்ரெஸ், அதாவது சம்மர் ஆரம்பிக்கும் போது வின்டர் முடியும் இல்லையா, அப்போ அந்த வின்டர் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேல்னு சொல்லிட்டு பாதி ரேட்டுக்கும் கம்மியா சில நேரங்கள்ல விற்பாங்க. ஆனா இப்ப சம்மர் ஆரம்பிக்குதுன்னா சம்மர் ட்ரெஸ்ஸும் வைப்பாங்க, ஆனா அந்த சம்மர் ட்ரெஸ்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுக்கவே கூடாது சம்மர் ட்ரெஸ். இதுதான் நாங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணேன் பொதுவா.
ஸோ இப்போ வந்து நம்ம மஸ்ட் பாப்பாக்கு பர்த்டே ஷாப்பிங் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இன்னைக்கு ஷாப்பிங் டேக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ல தான் ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ வின்டர் முடிய போகும்போது போய் எடுக்க போனோம்னா வின்டர் ட்ரெஸ் வந்து செம்ம கம்மியா இருக்கும். அதை எடுத்து உள்ள வச்சுக்கணும். அடுத்த வருஷம் அந்த வருஷம் எண்டுல வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறது குர்த்திஸ்லாம் எடுத்தா பெரிய சைஸா எடுத்துக்கணும். ஸோ இப்படிதான் மக்கள் இங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது. யூவி ப்ரொடக்ஷன் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த கடையில. சன்கிளாஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே பெரிய பெரிய அவுட்லெட் மக்களே. ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு ஜப்பான்ல இந்த மாதிரி சேல்ஸ் இருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 190 என்ன ஷாப்ஸ் இந்த மாதிரி வந்து சைட்ல வந்து எடுத்து வச்சிருவாங்க சேல்னு எழுதி. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா பார்த்து சூஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபர் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டா போனா இந்த ட்ரேல போய் பார்த்தோம்னா அதுலயும் நம்மளுக்கு சில கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அடடடடடடா, உன்னை வச்சுட்டு ஏதாவது வீடியோ எடுக்க முடியுதா?
எஸ் மக்களே, இங்கே வச்சு நான் எண்டிங் பண்ண போகிறேன் வீடியோவை. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவேன், எல்லோரும் என்னையவே பார்ப்பாங்க, மன்னித்து கொள்ளவும். நல்லபடியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதோட நானும் இந்த கடைக்குட்டி சிங்கமும் கொஞ்ச நேரம் இங்கே வெளியே விளையாண்டுட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ ஈவினிங் ஆனாங்க, லைட்டு போட்டோன்னே ஒரு சூப்பரான ஒரு வியூ நல்லா இருந்துச்சு. வெளியே பார்க்க பார்த்தீங்களா, மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே அப்படின்னு பாட்டு பாடலாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் என் குட்டியும் பேசி தான் வீடியோ எடுத்தேன். பட் எண்டிங் பண்ணேன், திரும்ப ஒரு எண்டிங் போட்டேன். அதனால இதை வாய்ஸ் கொடுத்து சரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே சூப்பராக ஷாப்பிங் முடிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியே எங்களோட வேலையை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மக்களே. இன்னொரு குட்டி அவங்க டேடி கூட மேலே விளையாண்டுட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தஸ்னீம்.